ஆபரண பெட்டிகளை சபரிமலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக பந்தளம் அரண்மனையில் பூஜைகள் செய்த பின்னர் சபரிமலைக்கு புறப்படுவதற்காக பந்தள மன்னர் குடும்பத்தினர் உட்பட அனைவரும் காத்திருப்பார்கள். அப்போது வானில் கருடன் வந்து திருவாபரண பெட்டியை வட்டமிட்ட பிறகுதான் திருவாபரண பெட்டிகள் அங்கிருந்து யாத்திரையாக புறப்படும். பந்தளம் அரண்மனையிலிருந்து தலைச்சுமையாக புறப்படும் திருவாபரண பெட்டிகள் காட்டுப்பாதை வழியாகவே கொண்டு செல்லப்பட்டு 18ஆம் படியேறி சன்னிதானத்தை அடையும். ஐயப்ப சுவாமிக்கு அணிவிப்பதற்காக கொண்டு செல்லப்படும் ஆபரணங்கள் திருவாபரண பெட்டி, வெள்ளி பெட்டி, கொடி பெட்டி என்று மொத்தம் 3 பெட்டிகளை கொண்டது. இதில் திருவாபரண பெட்டி மட்டுமே ஐயப்பன் சந்நிதிக்குள் சென்றடைகிறது. மற்ற 2 பெட்டிகளும் மாளிகைப்புறத்தம்மன் சந்நிதிக்கு கொண்டு செல்லப்படும். திருவாபரண பெட்டியில் ஐயப்ப சுவாமியை அலங்கரிக்கும் ஆபரணங்கள் விவரம் வருமாறு: ஐயப்ப சுவாமியின் தங்க திருமுக கவசம், தங்கத்தாலான பிரபா மண்டலம், தங்கத்தில் செய்யப்பட பெரிய கத்தி, சிறிய கத்தி, 2 யானை விக்கிரகம், 1 புலி விக்கிரகம், வெள்ளிப்பூனுடன் கூடிய வலம்புரி சங்கு, பூர்ணா புஷ்கலா தேவியர் உருவம், பூக்களை வைக்கும் தங்கத்தட்டு, நவரத்தின மோதிரம், சரப்பளி மாலை, தங்க இதழ்களால் ஆன வில்வ மாலை, நவரத்னங்களால் ஆன மணிமாலை, தங்க இறுக்கம் பூமாலை. மகரஜோதிக்கு மறுநாள் சபரிமலையில் இருந்து ஆபரணங்கள் களையப்பட்டு மீண்டும் பந்தள அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படும்.